பஞ்சு சமையல். வாங்க இப்ப மரவள்ளி கிழங்கு கம்பரிசி அடை தோசை ரெடி பண்ண போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப அதுக்கு அரிசி கம்பு இதெல்லாம் ஊற வைக்கணும். 3/4 கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. கால் கப் கம்பு எடுத்துக்கோங்க. வாங்க இப்ப அலசி எடுத்துக்குவோம். நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு 3 மணி நேரம் அரிசியை நல்லா ஊற வச்சிருங்க. அதோட நான் 3 காஞ்ச மிளகாய் எடுத்து ஊற வச்சிருக்கேங்க. அதை அரைக்கும் போது நல்லா நைஸா அரைபட்டுரும், அதனால ஊற வச்சிருக்கேன். மூடி போட்டு வச்சிருங்க. ஒரு 3 மணி நேரம் இருக்கட்டும். அப்படியே மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் சீவிடுங்க. தோல் சீவிட்டு துருவி எடுத்து ஒரு பவுல்ல வச்சுக்கோங்க. அரிசி ஊறிடுச்சுங்க. அதை அரைச்சி எடுத்துக்குவோம். மிளகாயோட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி அடை தோசைக்கு அளவு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. துருவி வச்சிருக்கோம்ல மரவள்ளி கிழங்கு, அதையும் அந்த அரிசியோட போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் எல்லாமாவையும் ஒன்னா ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ரெண்டு நல்லா கிளறி விடுங்க. நான் 1/2 கப் சின்ன வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் அதுல போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கோங்க நறுக்கி. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா எல்லாம் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறம் தோசைக்கல்ல அடை தோசை ஊற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு நான் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் இந்த சட்னி போடுறேன். அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க. அடை தோசை ரெடிங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய், தேங்க்யூ.